சாமியே சரணம் ஐயப்பா. விரதம் இருக்கணும், ஆனா ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்கணும். ஒரு மண்டலம்னா என்ன சாமி? அதாவது 41 நாட்கள்ல இருந்து 48 நாட்களுக்குள்ளார வர ஒரு டேட்ஸ் தான் நம்ம வந்து மண்டலம்னு சொல்றோம். அது என்னப்பா 41 to 48? அது பஞ்சாங்கங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சரி, எதுக்காக ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்கணும்? அதாவது ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பழக்கத்தை நம்ம சரியா 48 நாளைக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது நம்மளோட உடலுக்கும் சரி, நம்ம ஆள் மனசுக்கும் அது பழக்கம் ஆயிடுது அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனாலதான் சபரிமலையோட விரதங்கள் எல்லாமே ஒரு மண்டலத்துக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்பா. நான் இப்போ உங்க வீட்டுல யாராவது தண்ணி அடிக்கிறவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களை ஏதாவது மிரட்டி சபரிமலைக்கு மாலை போட வச்சுட்டீங்கன்னா அந்த 48 நாட்கள் அவங்க அந்த பழக்கமே இல்லாத போது சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வரும்போது அந்த பழக்கம் அவங்க உடலையும் விட்டு அவங்க மனசையும் விட்டு ஒரேடியா போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். சோ நாம என்ன பண்ணோம்னா 48 நாளைக்கு கரெக்டா விரதம் இருந்தணும். இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து இந்த பாருங்க செருப்பு போடல. இந்த செருப்பு போடாம 48 நாட்கள் இருந்து பழகி என் கூட நடிக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ரோட் சீன்ல போய் நடிக்கிறாங்க அப்படின்னா நான் மட்டும் செருப்பு போடாம போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவனுக்கு கால் சுடலையாம்பாங்க. இந்த 48 நாள் வந்து சேத்துலயும் மலையிலயும் எல்லாத்திலையும் கால் வச்சு நம்மளுக்கு என்ன ஆயிடும்? செருப்பு இல்லைனாலும் நம்ம போய்க்கலாம், பச்சை தண்ணியில குளிச்சுக்கலாம், வெறும் தரையில படுத்துக்கலாம், இந்த மாதிரி முடியெல்லாம் வந்து கச்சாமச்சான் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பக்காவான ஒரு 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 சாதாரணமான ஒரு மனிதன் வாழ்றதுக்கான வாழ்க்கையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான விரதம் தான் சபரிமலையோட மண்டல விரதம். சோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு விடாத ஒரு பழக்கம் இருக்கு, சப்போஸ் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த பான் மசாலா போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குன்னா ஏதாவது பண்ணி அவங்கள வந்து சபரிமலைக்கு மாலை போட வச்சிருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பழக்கம் போயிடும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் போயிட்டு வந்து திருப்பி தண்ணி அடிச்சுட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் மாலை போடுங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு நிச்சயமா போயிடும். சாமியே சரணம் ஐயப்பா.